நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலம் வார்டு எண் 38 உள்ள ராணி மங்கம்மாள் நகர், சீனிவாச நகர் 2, காமராஜ் நகர் மற்றும் பைபாஸ் அணுகு சாலை ஆகிய பகுதிகளில் மாநகராட்சி நிதி மூலம் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் 60 தெருவிளக்குகள் புதிதாக நடப்பட்டு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய மின் விளக்குகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு ராணி மங்கம்மாள் நகர் சமத்துவ விநாயகர் கோவில் முன்பு நடைபெற்றது. விழாவிற்கு மேயர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். துணை மேயர் ராஜு, பாளை மண்டல சேர்மன் பிரான்சிஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட பிரதிநிதி வல்லநாடு முத்து, இளைஞரணி மாரிஸ் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாப் மின் விளக்குகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பாளை பகுதி செயலாளர் ஆண்டன் செல்லதுரை, நிர்வாகி பாலன் என்ற ராஜா, பசுமை குடில் குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் வெங்கடேஸ்வரன், செயலாளர் தங்கமுத்து, பொருளாளர் மாரியப்பன், துணைத் தலைவர் வின்சென்ட், துணை செயலாளர் APR ரமேஷ், சட்ட ஆலோசகர் வெயிலுமுத்து, கௌரவ தலைவர் அசோகன் மற்றும் மணி, குணா, ஷேக் பிள்ளை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.